வடிவேலு 90களின் ஆரம்பத்தில் மிக மெலிந்து நெடுநெடுவென வளர்ந்த அந்த கருத்த தேகம் கண்களை விழித்து சத்தமாக பேசி கவனம் ஈர்க்க முயல்கையில் பச், என்னடா இது என்று சிறிது சலிப்போட்டுத்தான் செய்தது. காக்கை கூட தூது போகுமே என்று நாயக நாயகி இடையே வந்த முகம் கண்டு உறவு பெண் ஒருவர் காக்கா மாறியே இருக்கான் பாரேண்டி என்றால் சுற்றி உள்ளவர்கள் சிரிக்கிறார்கள். தனக்கென இருக்கும் அசாத்திய திறமைக்குள் அகப்படாமல் போல செய்தும் சத்தமிட்டும் எப்படி வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்வது, உருவாக்கிக் கொள்வது என்ற தடுமாற்றத்தின் காலம் அது. லாபகப்பட்டது எல்லாம் ஒரு நாள் பின்வந்த எல்லா வாய்ப்புகளும் இவரிடம் வந்ததற்காக மகிழ்ந்தன. ஆரம்ப காலங்களிலேயே இவர் மீது நம்பிக்கை கொண்டு நடிப்போடு தனி பாடலும் கொடுத்து சிறப்புமிக்க வாய்ப்பை வழங்கினார் ராஜ்கிரண். மிகச்சிறிய விடயங்களில் சிக்குண்டு மன அழுத்தம், மன உளைச்சல், நீட்டித்த கோபம் என்று ஆளாகி அதன் பொருட்டு புதிய நோய்களுக்கான வரவை எண்ணங்கள் குவித்து வரவேற்று உடல் மன சோர்வுக்கு ஆட்பட்டு களைத்து போவதை தடுத்தாட்கொண்ட மன்னன்தான் வடிவேலு என்றால் ஏற்றுக்கொள்வீர்களா? மிக பெரும் வார்த்தை போலதான் இருக்கும். ஆனால் இது உண்மை வார்த்தைதான் என்பதனை ஆழ்ந்து யோசித்தால் அறிவீர்கள். ஆம், நமக்கான ஆயுளை, ஆரோக்கியத்தை தனது நகைச்சுவையால் வளர்த்தெடுத்தவர்தான் இந்த வைகை புயல் வடிவேலு. ரோஷம் சொல் பொறுக்க மாட்டார் என்று சொல்லி சொல்லி தெரிந்தோ தெரியாமலோ யாரிடமிருந்தோ வாய் தவறி வந்து விழும் வார்த்தைகளை பிடித்து கொண்டு வன்மங்களை, வருத்தங்களை வளர்த்தெடுத்து கொண்டு மனம் இறுகி இருக்கையில் இப்படி துப்பிட்டு போவியா என்று லேசாக்கி ஏற்றுக்கொள்ள வைத்து விட்டார் இந்த நகைச்சுவை நாயகன். இன்றைய சமுதாயத்தினரிடையே இந்த ஒரு சொல் சிறிய அவமதிப்புக்கு வாழ்நாள் எல்லாம் ஒன்றென்று இருப்பது என்ற வினோத பழக்கங்கள் எல்லாம் இல்லை. இதற்கு பெரும் பங்காற்றியது வடிவேலுதான். நேராக தூ என உமிழ்ந்தால் கூட ஜஸ்ட் மிஸ் என்று கூறிவிட்டு கடக்க வைத்தது இவர்தான். இதில் இவரை போன்று பதில் கூறுபவர்களிடம் உண்மையாக கோபப்படுபவர்கள் கூட சிரித்து விடுகிறார்கள். பொருளாதாரம், குடும்பம், சமூகம், நட்பு என்று ஓடிக்கொண்டிருப்பவர் களைத்து போய் சில நேரங்களில் அமர்கையில் பா முடியல என்று இவரது வசனத்தை கூறி தன்னை தானே உற்சாகப்படுத்திக் கொள்வதும் நடக்கிறது தானே. இதனை சொன்னவுடன் எவ்வளவு சோர்வினுடையும் ஒரு சிரிப்பு வந்து போகத்தான் செய்கிறது. நன்னாரி பயலே, பிக்காலி, பயபுள்ள, வென்று, சிப்ஸு, அவு, ஆஹா, லுச்சா, கொய்யால முதலான வார்த்தைகள் நமக்கு தெரியாது. இவர் உச்சரிக்கும் வரை பொருளுக்கான ஆராய்ச்சி கூட நமக்கு தேவையற்றதாக போனது. ஆனால் தற்போதோ தேவையான இடமென்று எங்களுக்கு தோன்றிய அத்தனை இடங்களிலும் இவ்வார்த்தைகளை இடைசெருகலாக கூறிவிட்டு கேட்டவரும் சொன்னவரும் மகிழ்வாக போய்கொண்டே இருக்கிறோம். பாடும் திறமையும் நல்ல குரல் வளமும் உச்சஸ்தாயியில் ராகங்களை எழுப்பக்கூடிய திறனும் கொண்டவர். தான் கேமராக்களுக்கு முன்னால் நிற்பதை மறந்து எம்ஜிஆர் பட பாடல்களை பாடுகையில் கேட்பவர்கள் மனதில் அட என்ன ஒரு கேள்வி ஞானம் என்னும் எண்ணம் வராமல் போகாது. உடல் மொழி, அந்தந்த நேர பாவனைகள், வட்டார வழக்கு எல்லாமும் நினைத்து நினைத்து சிரிக்க வைக்கும் அருமையான திறன் இம்மனிதனுக்கு. நீங்கள் எந்த சூழலை நினைத்து இவரது நிழற்படங்களை தேடினாலும் பொருந்தி போகும் படங்கள் எப்போதும் உண்டு. இல்லாமை, இயலாமை, நினைத்தவை கூடி வராமைகளுக்கு இடையே ஏதேனும் ஒரு நிகழ்வு சட்டென நம்மை பலவீனப்படுத்தி பார்க்கும் நேரங்களை பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்கு என்று கூறிக்கொண்டு ஆமாம் இப்போது என்ன என ஆமோதித்து கடுக்கிறோம் இவர் துணையால். நாம் ஒரு செய்தியை தயக்கம், பயம் காரணமாக சரியாக கூற முடியாமல் போகையில் ஏற்படும் தாழ்வு மனப்பான்மைக்கு பதிலாக என்ன இன்னைக்கு ஓவரா டங்க் ரோல் ஆகுது என்று கூறி தடுமாற்றத்தை ஏற்றுக்கொண்டு போக வைத்ததும் இவர்தான். பலர் ஒன்று கூடி ஒரு வேளை விழா என்று பரபரத்து கொண்டிருக்கையில் ஒருவர் மட்டும் எதுவும் செய்யாது வாய்சவடால் விட்டு கொண்டிருப்பார், பார்த்திருப்போம். அப்படி ஒரு பேருந்து நிற்கையில் பலரும் அதனை கிளப்பும் வகையில் முயற்சி செய்து தள்ளி கொண்டிருக்க பின் இருந்து
தள்ளு 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 என்பவர் செய்தது பகடியல்ல. அவரை நம் வடிவேலு முகபாவனையோடு ஒரு பார்வை பார்ப்பாரே, அதுதான் கொல் என்று பார்வையாளர்களை தன்னை மறந்து சிரிக்க வைத்தது. அப்படி ஒரு அட்டகாசமான முகபாவனை, வசன உச்சரிப்பு, உடல் மொழி, சுட்டு விரலும் சுண்டு விரலும் உயர்த்தி கண்டிப்புடன் இவர் வலக்கையை அசைத்து வார்த்தைகள் வெளிவிடுகையில் நாம் சிரித்து லேசாகிறோம். மிக பிரபல நடிகர் ஒருவரின் படத்தில் ஒரு பாடலுக்கு அந்த நடிகர், கதாநாயக நடிகை, குணச்சித்திர நடிகர் மற்றும் சிலர் ஆடியிருந்தனர். எல்லோரும் இணைந்து கூடத்தில் அமர்ந்து தொலைக்காட்சியில் அந்த பாடலை பார்த்து கொண்டிருக்கையில், அங்க பாரு வடிவேலு மாதிரி சுறுசுறுப்பா யாராலையும் ஆட முடியல என்னும் அம்மாவிடம், என்னம்மா சொல்ற, அவங்க எவ்வளவு பெரிய நடிகை, அந்த நடிகைக்கு நிறைய பேர் ரசிகர்கள், ஆமா நீயே பாரு என்கிறார். மனமில்லாமல் பார்க்க, ஆமாம்தான், வடிவேலுவிடம் அத்தனை சுறுசுறுப்பு, அவ்வளவு ஈடுபாடு. எல்லாரையும் விட வடிவேலு ஆடியது உற்சாகம் கொப்பளிக்க கூடியதாக இருந்தது. என்ன ஒன்று, நகைச்சுவை நடிகர் என்பதால் நன்றாக ஆடக்கூடிய நடன அசைவுகளையும் கோமாளித்தனம் கலந்து வழங்க வேண்டும். இருப்பினும் தான் என்ன, அவர் பகுதியில் அவர் அசத்தத்தான் செய்கிறார். அதுதான் வடிவேலு. திரைத்துறைக்கு தெரியாதா இந்த நாயகனின் அவதாரங்கள் பற்றி? ஏன் வடிவேலு நீங்க இப்போது நடிப்பதில்லை? எங்கள் கண்கள் சிரித்தே நீர் வெளியேற்றவும், எங்கள் வயிறு சிரித்தே வலிக்கவும், எங்கள் கடுமையான பொழுதுகள் எளிமையாக கடந்து போக்கவும் காத்து கிடக்கின்றன. வாங்க, எங்கள் அனைவரின் சார்பாகவும் கூறிக்கொள்கிறேன், பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஒரு கலைஞனாக உங்களை எனக்கு என்றும் பிடிக்கும். உங்கள் ரசிகன் சுகுமார். லவ் யூ அண்ணன். சக்தி படத்தில் அவருக்கு பின்னால் குரூப் டான்ஸ் ஆடிய போது நான் அகராதி பாரிஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.